ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம தினமுமே நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான தகவலை பற்றி மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். போர் நிலவரங்களை இப்போ நம்ம பார்க்க போகிறதில்ல. ஆனால் காசா மக்களுக்கு நடந்த ஒரு அதிசயம்னு கூட நம்ம சொல்லலாம். காசாவில் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு பார்த்திங்கன்னா அவங்களுடைய கஷ்டத்தை போக்கக்கூடிய ஒரு விஷயத்தை எகிப்து மக்கள் நிகழ்த்தி காட்டியிருக்காங்க. மாஷா அல்லா. நமக்கு தெரியும் காசா மக்கள் சாப்பிட்றதில்ல, அவர்களுக்கு உணவு போகிறதில்ல. உணவு அப்படிங்கக்கூடிய பேரில் என்ன பண்ணுறாங்க, ஒரு புதை குழியவே தயார் பண்ணி வச்சுருக்காங்க இஸ்ரேல் இராணுவம். அதனால ஒரு மாதமாக உணவும் போகிறதில்ல, போகிற உணவும் மக்கள் கைக்கு போய் சேர்றதில்ல. பத்தாவதுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி காசாவுடைய பெண்கள்லாம் இப்போ என்ன வெளியிட்டு இருக்காங்கன்னா ஃபோட்டோஸ்லாம் குழந்தைகளை காட்டுறாங்க. அந்த குழந்தைகள் எலும்பும் தோலுமாக இருக்காங்க. எந்த அளவுக்கு எலும்பும் தோலுமாக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சதையே இல்லாத எலும்புகள் மட்டும் இருக்கக்கூடிய உடல்களாக மாறியிருக்கு. நவுதுபில்லா, அல்லாஹ் காப்பாற்றுவானாக. அந்த அளவுக்கு கொடுமையில் அந்த மக்கள் ஃபோட்டோலாம் வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க. அது சர்வதேசத்தையே ஒழுக்கி இருக்கலான்னு சொல்லலாம். அதுலேயும் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய எகிப்து மக்களுக்கு ரொம்ப ஒரு வருத்தம் இருந்து கொண்டு இருக்கு. நம்ம பக்கத்தால் இருக்கிறமே, நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியல, அவங்க என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு என்னென்னமோ முயற்சி பண்ண பார்க்குறாங்க அங்கே இருக்கக்கூடிய எகிப்து மக்கள். அதில் ஒரு முயற்சியாக அங்கே இருக்கக்கூடிய சில இளைஞர்கள் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பாட்டில் இருக்குது பாருங்கள், பிளாஸ்டிக் பாட்டில், தண்ணி குடிக்கிற பாட்டில். அந்த தண்ணி குடிக்கக்கூடிய பாட்டிலுக்குள்ளே சில பொருள்களை போட்டு, கொஞ்சம் பால் ஊற்றி, அரிசி போட்டு, பருப்பு போட்டு, கெட்டு போகாத பொருட்களாக என்ன பண்ணியிருக்காங்க, அதிகமாக போட்டிருக்காங்க. போட்டு என்ன பண்ணுறாங்க, வச்சு அமுச்சு விட்றாங்க. எங்கே அமுச்சு விட்றாங்கன்னு பார்த்திங்கன்னா பாட்டிலுக்குள்ளே போட்டுட்டு கடலில் போட்டுடுறாங்க. ஏன்னா எகிப்து பக்கத்தால் இருக்கக்கூடிய ரஃபா, அதுக்கு பக்கத்தால் பார்த்திங்கன்னா இஸ்ரேலுன்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரே கடல் தான். இவங்களுக்கு வேறு கடல், அவங்களுக்கு வேறு கடல்லாம் கிடையாது. எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த கடல்லேருந்து இந்த பக்கம் வருவாங்க. அதனால நம்ம கடலில் எதை போட்டாலும் அது மிதந்து அந்த பக்கம் தான் போகும் அப்படிங்கக்கூடிய நம்பிக்கையில் ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா இந்த மாதிரி போடுறாரு. போட்டுட்டு வீடியோ எடுத்து போடுறாரு. நான் இப்படி போடுறேன், நான் காசா மக்களுக்கு போகுதான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு போடுறாரு. ஆனால் அவர் போட்ட அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா காசா மக்கள் அந்த பாட்டில் எடுக்கிறாங்க. ஒருத்தர் எடுத்து அதை காட்டுறாரு. இங்கே பாருங்க, எனக்கு அரிசி வந்திருக்குன்னு சொல்லிட்டு காட்டுறாரு. சுபஹானல்லா. இது பார்த்தீங்கன்னா எகிப்துடைய அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில இளைஞர்கள் செஞ்ச வேலை தான். ஆனால் அது எவ்வளோ பலன் கொடுத்துருக்கு பாருங்க. வெறும் அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ஒரு பாட்டிலில் பாதி தான் அரிசியே போட்டிருக்காங்க. இல்லாட்டினா என்ன ஆயிரும், அது முழுகி போயிடும் தண்ணிக்குள்ளே. அப்போ தண்ணிக்குள்ளே முழுகாமல் அது மிதந்துட்டு போகணுன்னா அதை ஒரு கப்பல் மாதிரி, அந்த பாட்டிலை மிதக்கக்கூடிய ஒரு போட் மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, ஐடியாவில் இந்த வேலையை பண்ணியிருக்காங்க. அப்போ அவங்க போட்ட பொருள் எல்லாமே போச்சுன்னா எல்லாமேலாம் போகல, எல்லாமே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவ்வளோ பறந்து விரிந்த கடலில் இவங்க தூக்கி போட்டால் கரெக்டாக அது போய் கரை ஒதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் தானே. கடலுக்குள்ளே அது இருக்கலாம், ஆனால் அது கரை ஒதுங்குமா, கரெக்டாக காசா மக்களுக்கு கரை ஒதுங்குமா அப்படிங்கிறது பார்க்கும்போது அது 10ல் ஒரு சான்ஸ் கூட இல்லாமல் தான் இருக்குது. ஆனால் அந்த ரேண்டமாக போட்டது அந்த மாதிரி வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. ஒரு 100 போட்டிருந்தாங்கன்னா ஒரு 10ஓ 5ஓ வந்திருந்தா கூட அது ஒரு லாபம் தானே. ஏன்னா நம்மளே பொறுத்தளவுக்கு அது கம்மி தான். அதில் எவ்வளோ இருக்கும், ஒரு கொத்து அரிசி தான் இருக்கும். ஆனால் நல்லா கவனித்து பார்த்தா தெரியும், அங்கே சாப்பிடாம பசியோட பட்னியோடு இருக்கிறவங்களுக்கு அந்த ஒரு கொத்து அரிசிக்கு தான் அங்கே என்ன பண்ணுறாங்க, சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த ஒரு இமேஜை பாருங்க, எத்தனை பேர் நின்றுட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுடைய கடைசியில் அந்த ஒரு பாத்திரத்தில் எவ்வளோ இருக்குது, ஒரு கை சோறு தான் இருக்கும். அப்போ பார்த்தா அங்கே சாப்பிட்றவங்களுக்கு, பசியோடு இருக்கிறவங்களுக்கு அங்கே பார்த்தா ஐநாவுடைய அமைப்பு கொடுக்கக்கூடிய உணவு அப்படிங்கிறதே இவ்வளோதான் கொடுத்துட்ருக்காங்க. அப்போ இந்த உணவை தான் ஒரு குடும்பமே சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னா இது எப்படி பார்த்தீங்கன்னா பத்தும். அதை பார்க்கும்போது எகிப்து மக்கள் கொடுக்கும்போது அது ஒரு பெருசாக தான் இருக்குது. அது அவங்களுடைய ஈமான் அப்படி இருக்குது, நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று முயற்சி பண்ணி கொடுக்குறாங்க. ஏன்னா பொதுமக்களால் ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு இருக்குது. அவங்களுடைய கவர்மெண்ட் என்ன வேணால் செய்யலாம், ஆனால் அவங்க கவர்மெண்ட் கை வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் அண்டர் கிரவுண்டில் கூட பார்த்திங்கன்னா எகிப்துக்கும் காசாவுக்கும் தொடர்பு இருக்குது. காசாவில் இருக்கக்கூடிய நிறைய டனலை க்ளோஸ் பண்ணதே இந்த எகிப்து தான். இந்த சமயத்துலையாவது என்ன பண்ணலாம், அந்த மாதிரியான ஒரு அண்டர் கிரவுண்ட் மூலமாக கூட போய் ஹெல்ப் பண்ணலாம். ஆனால் அவங்க பண்ண மாட்டாங்க. பண்ணால் இஸ்ரேல் என்ன பண்ணுவான், எகிப்திட்ட சண்டை போடுவாங்கங்கிறதுக்காகவே அவங்க பண்ண மாட்டாங்க. நம்ம தான் நினச்சிட்டு போய் எகிப்து, ஜோர்டானு, அது இல்லாமல் சவுதி, UAE இவங்களாம் ஏதோ சப்போர்ட் பண்ணுறாங்கன்ட்டு சப்போர்ட்டே பண்ண மாட்டாங்க. அதுலேயும் இந்த துருக்கி அதிபர் எர்டோகான் இருக்கார் பாருங்க, வாயில் நல்லா வடை சுடுவார். இஸ்ரேலை சபிங்க, எப்படிலாம் காசாவை பண்ணிட்டாங்க, காசா மக்கள் பாவம்லாம் பேசுவார். வாங்க ஒன்றா சேரலாம்னு சொல்லுவார். 2 வருஷமாக இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்றா சேர்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னும் இவங்க சேர்ந்து முடிக்கலன்னு தான் நம்ம சொல்லணும். இந்த மாதிரி எல்லா நாட்டு தலைவர்களும் சுயநலமாக இருக்காங்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா நம்மளே மாதிரி தான் கவலையில் இருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் நம்மளால் செய்ய முடியாதா அப்படிங்கக்கூடிய ஏக்கத்தில் அவங்க தான் இருக்காங்க பக்கத்தால் இருக்கிறனால. அப்படி தான் பார்த்திங்கன்னா எகிப்துலேருந்து இன்னொரு விஷயம் நடந்திருக்கு. என்னன்னு பார்த்தா அங்கே ட்ரக்குகள் உள்ளே போகும் பாருங்கள். உள்ளேனா எப்படின்னா வெளிநாடுகள்லேருந்து காசாவுக்கு ட்ரக் அனுப்புகிறாங்க. அந்த ட்ரக்கெல்லாம் என்ன பண்ணுவோன்னா ரூட் வழியாக ரஃபாக்கு போய் சேரணும். ரஃபாக்கு போகக்கூடிய ஒரு வழி என்னது, அது பார்த்திங்கன்னா எகிப்து வழியாக ரஃபாக்கு வரும். அப்போ
ட்ரக்குகள்லாம் எகிப்து வழியாக வந்து ரஃபாவுக்கு வந்து வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இஸ்ரேல் பர்மிஷன் கொடுக்கும்போது ரஃபாலிருந்து காசாக்குள்ளே போகணும். அப்படி எகிப்து வழியாக வரக்கூடிய ட்ரக்குகளையெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய எகிப்து மக்கள், அங்கே இருக்கக்கூடிய பக்கத்தால் இருக்கக்கூடிய மக்கள்லாம் அந்த ட்ரக்கு போக போக அவங்க கையில் இருக்கக்கூடிய உணவுகளை தூக்கி அந்த ட்ரக்குக்குள்ளே போட்டுடுறாங்க. எச்சா போடுறாங்களான்னு கேட்டால் அவங்களால எவ்வளோ முடியுமோ அவ்வளோதான் போடுறாங்க. ஒரு ஷாப்கீப்பரு, அது வந்து ஃப்ரூட்ஸை வந்து சேல் பண்ணிட்டு இருக்காரு, பழம் வித்துட்டு இருக்கக்கூடியவர் தான். அந்த பழம் விற்க விற்க கரெக்டாக அந்த ட்ரக்கு தாண்டி போகுது. உடனே இவர் என்ன பண்ணுறாரு, 4-5 ஆப்பிள் தூக்கி அந்த ட்ரக்குக்குள்ளே போடுறாரு, ஒரு 4-5 ஆரஞ்சு தூக்கி போடுறாரு. அவ்வளோதான், ஒரு சின்ன ஹெல்ப் தான். ஆனால் நீங்களே சொல்லுங்கள், அந்த ட்ரக்கு போய் சேரும் போது அந்த ட்ரக்லேருந்து வரக்கூடிய ஒவ்வொரு உணவும் அவங்களுக்கு முக்கியமாக இருக்குது. அந்த ஆரஞ்சு ஒருத்தவங்களுக்கு போயிருந்தா, அந்த ஆப்பிள் ஒருத்தவங்களுக்கு போயிருந்தா, அது அவங்களுக்கு எவ்வளோ பெரிய உணவாக இருக்கும். அதுவும் வந்து காசா மக்கள்லாம் இத்தனை நாளாக சாப்பிட்றதுக்கே இல்லாமல் கஷ்டப்படுறாங்கங்கிறோம். முக்கியமாக வந்து ஃப்ரூட்ஸு, நான்வெஜ்ஜு, இது இன்னும் சொல்லப்போனால் பால், இதெல்லாம் அவங்க சாப்பிட்டதே இல்லைன்னு தான் சொல்லணும். இந்த 2 வருஷத்தில் அவ்வளோ வந்து விலை உயர்வாகவும் இருக்குது, நெருக்கடியாகவும் இருந்துருக்கு. அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி சின்ன ஹெல்ப் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்படி பொதுமக்கள் அங்கேருந்து என்ன பண்ணுறாங்க, 1-2 ஹெல்ப் பண்ணுறது ஷார்ட்ஸ்லாம் வரும்போது நமக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்குது. அதை கொண்டு கூட காசா மக்கள் ஒரு துளியளவு வந்து பலன் பெற்றாலும் கூட அதை பெருசாக நினைக்கிறாங்க. சுபஹானல்லாஹ். நாமளும் இந்த மாதிரி என்ன பண்ணலாம், டொனேஷன் பண்ணலாம் அவர்களுக்கு. நம்ம இங்கேருந்து வேறு எதுவும் பண்ண முடியாது. ஐநாவுடைய அஃபீஷியல் பேஜ்லேயே வந்து கொடுத்துருக்காங்க, UNRWA. அதில் என்ன பண்ணலாம், நம்ம வந்து டொனேஷன் பண்ணலாம். அல்லாஹ் அவர்களுக்கு சீக்கிரமே எல்லா போரையும் நிறுத்தி அவர்களுக்கு தேவையான வாழ்வாதாரத்தை கொடுப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.